ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் இலக்கணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் 6th ஸ்டாண்டர்டில் புது புக்கில் 3 இயலும் 3 டேர்ம் இல்லைங்களா, 3 பருவமும், அதே மாதிரி 6th ஓல்டு புக்கில் 3 பருவம், மொத்தமாக 6 டேர்ம் புக்கோட ஃபுல்லாக இலக்கணம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் புது புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் இலக்கணம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். இதை பார்த்தோன்னா நமக்கு என்னது, இது வந்து ஒரு சார்பெழுத்தோட வகை அப்படின்னு நமக்கு தெரியும். சார்பெழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும், மொத்தமாக 10 வகைப்படும் அப்படின்னு நம்ம படித்தோம். 6th பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், இது ரெண்டுத்தையும் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க புது புக்கில். ஸோ அதை பற்றி நம்ம படிச்சுட்டு வந்தோம். அடுத்து உயிரிழப்படை, ஒற்றளப்படை வரும். அது வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டில் போகும்போது போய் படிப்போம். அடுத்து குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், அதுக்கப்புறம் 4 குறுக்கங்கள் வரும். ஸோ அடுத்த 4 குறுக்கங்கள் வந்து அடுத்த இயலில் வரப்போகுது. இப்போ வந்து குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதுதான் வந்து நினைவு கூறுதலில் கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக். அடுத்து குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, குற்றிய லுகரம் அப்படிங்கிறது என்னென்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றிய லுகரம் இது எப்படி பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா, அதாவது வல்லின உகரங்கள், வல்லின உகரங்கள் இந்த கு, சு, டு, து, பு, ரு, அதாவது கசட தபர இருக்கு இல்லைங்களா, அதோட ஊ சேர்த்தனோன்னா என்ன வருமோ அதுதான் வந்து உகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த வல்லின உகரங்கள் 6 எழுத்துக்களும் ஒரு மாத்திரைக்கு பதிலாக, அதாவது சொல்லோட இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக ஒலிக்கக்கூடிய உகரத்துக்கு பேர் தான் வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுதான் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குழந்தை, வகுப்பு, பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். குழந்தை, வகுப்பு, பாக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த மூணுத்துலேயுமே வந்து இந்த கு அப்படிங்கிற லெட்டரை உச்சரிக்கும் போது அந்த வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. அப்போது சொல்லோட முதலிலையும் இடையிலையும் வரும்போது இந்த கு அப்படிங்கிற லெட்டருக்கு ஒரு மாத்திரை, அதுவே இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கு, சு, டு, து, பு, ரு அப்படிங்கிற இந்த எழுத்துக்களோட எந்தெந்த வார்த்தைகள்லாம் முடியுதோ அப்போது அந்த எழுத்துக்கு அரை மாத்திரையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், காசு அப்படிங்கிறதுக்கு இந்த காங்கிறதுக்கு 2 மாத்திரை நம்ம எப்பவுமே சொல்லுவோம். இப்போது இது வந்து சு வந்து இந்த இடத்துல அரை மாத்திரை, ஒரு மாத்திரை கிடையாது. இது வந்து ஒரு உயிர்மை குறிலாக இருந்தால் கூட இது வந்து குற்றிய லுகரத்தில் வர்றதுனால அது வந்து நமக்கு வந்து எவ்வளோ, அரை மாத்திரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் இருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். இதெல்லாம் பார்த்துட்டோம். எடுத்துக்காட்டு பாருங்க, காசு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். அதாவது எப்படின்னா, ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குது, தனி குறில் எழுத்து இருக்குது, அது பக்கத்தில் ஏதாவது வல்லின உகரங்கள் வருது அப்படின்னா இது வந்து முழுமையாக ஒரு மாத்திரை ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு, இதெல்லாம் வந்து முழுமையான ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்கக்கூடிய உகரங்கள். வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை, வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ வந்து 2 இது பார்க்கணும். வல்லின உகரங்கள் மட்டும்தான் குற்றியல் உகரமாக வரும்பொழுது, குற்றியல் உகரம் அதாவது வல்லின உகரம் வந்து சொல்லோட இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரமும் கூட எப்போதுமே வந்து முழுமையாகவே ஒலிக்கும், எப்போவுமே அரை மாத்திரையாக ஒலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வல்லின மெய்கள் 6 மெய்களை தாண்டி மீதி எந்தெந்த மெய்களோட உகரங்கள் வருதோ அது எல்லாமே ஒரு மாத்திரையாகவே எப்பொழுதும் ஒலிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், குறில் எழுத்துக்களை குறிக்க கரம்.
அகரம் இகரம் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கான், ஐகான், ஔகான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஒகாரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்து ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ வந்து சாரிகளை எழுத்து சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாரியை நம்ம வந்து பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஒரு உறுப்பாக வரும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம் அப்படிங்கிறதா பகுபத 6 உறுப்புகள் இல்லைங்களா? ஸோ அதில் சாரியை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. கரம், கான், காரம், கேனம் அப்படிங்கிறது அந்த விகுதிங்கிற மாதிரி அந்த சாரியை வரும். சரிங்களா? குறில் எழுத்துக்குன்னா அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு சொல்லி கரம். குறில்னா கரம், நெடில் கான், குறில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது காரம், ஆயுத எழுத்துக்கு அகேனம், கேனம் அப்படிங்கிறத உச்சரிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், குற்றியலகத்துக்கு எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் 6 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நெடில்தொடர் குற்றியலுகரம். நெடில்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ மொத்தமாக 6 வகை இருக்குது. அது என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நெடில் தொடர் அப்படின்னா ஒரு தனி நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். அதாவது ஒரு நெடில் எழுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின உகரம் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங் இல்லைங்களா? ஸோ அப்போது இதில் பாருங்கள் கா, சா, டா, தா, ரா இருக்குது. ஸோ அப்போ வல்லின உகரம் தான். அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு தனி நெடில் எழுத்து இருக்குது. அப்போது இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு அடுத்ததாக வந்து அந்த வல்லின உகரம் வந்திருக்கும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து, அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கா, பாடு அப்படிங்கிறதுல பா, அதெல்லாம் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து. அப்போனா அதாவது குறில் எழுத்துன்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா? உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசுன்னு இருக்குங்களா? இப்போ இந்த ராங்கிறது தனி நெடில் கிடையாது. அப்போது அது வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து. அந்த உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வர குற்றியலுகரம் சூ வந்து வர்றதுனால அது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி 9 இங்கே பார்த்தீங்கன்னா பாவை தொடர்ந்து வருது. அப்போது அது வந்து அதுவும் வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது. அடுத்து கயிறு ஈ அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். அடுத்து வரலாறு ரூ. அப்போது இங்கே வந்து ஒரு நெடில் எழுத்து தான், பட் அது மட்டுமே கிடையாது, தனி நெடில் மட்டுமே கிடையாது, மற்ற எழுத்துக்களும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா வல்லின மேய்களை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கா, சா, டா, தா, பா, ர அதெல்லாம் வந்து வல்லின மேய்கள் இல்லைங்களா? ஸோ அதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரங்கள் வந்து வன்தொடர் குற்றியலுகரம். அதாவது அடுத்தது மெல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்குங்க இல்லைங்களா? அதை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் மென்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்போ பார்த்தீங்கன்னா யா, ரா, ல, இங்கே வந்து வா, ல, ல மொத்தமாக 6 எழுத்துக்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வந்து குற்றியலுகரம் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்போ பாருங்கன்னா மார்பு, சால்பு, மூழ்கு, எய்து இதெல்லாம். சரிங்களா? அடுத்து இதுலேயும் வந்து தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இது முக்கியமாக கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எரள வளல இதில் இவ்வில் அதாவது இடையின எழுத்து தான் இல்லைங்களா? ஸோ இதில் தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை. மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் குசுடு துபுருவில் சு, டு, ரு அந்த இதில் பார்த்தீங்கன்னா இல்லை, இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் நமக்கு வந்து வார்த்தைகள் இல்லை. என்னென்ன இருக்குது? தூ இருக்குது, பூ இருக்குது, கூ இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து சூவும் இல்லை, டூ இல்லை, ரு அந்த வார்த்தைகளும் இல்லை, இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கலாம், கூற்று காரணம் அதில் கேட்கலாம், பொருந்தாதது கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். அடுத்து குற்றியல் இகரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். குற்றியல் இகரம் என்னது? அது வந்து உகரம், இது வந்து இகரம், அவ்வளோதான். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்.
அதாவது முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா, வரகு கூட்டல் யாது. அதை எப்படி சேர்த்து எழுதும்போது வரும்? வரகியாது அப்படின்னு வரும். அப்போ இந்த கூங்கிறது கீயா மாறி ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அதேதான். குற்றியல் இகரம் 2 இடங்கள்ல மட்டும்தான் வரும். அது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றியலுகரை சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்டு வரும் சொற்கள் வரும்போது. இப்போ இது வந்து ஒரு குற்றியலுகரம். கொக்கு அப்படிங்கிறது என்னது? வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். அப்படி வரக்கூடிய ஒரு குற்றியலுகரத்தோட அதாவது யா எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்களை வருமொழியா கொண்டு வந்தோம்னா, முதல் எழுத்தாக யகரத்தை கொண்டு முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இப்போ இது எப்படி? கொக்கு கூட்டல் யாது அப்படின்னு வரும்போது கொக்கியாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இல்லைங்களா? அப்போ வந்து உகரம் வந்து இகரமாக மாறி ஒரு மாத்திரை அளவிலேருந்து அரை மாத்திரை அளவாக குறிக்கும். இது வந்து ஒரு இடம். 2வது இடம் அப்படின்னு என்னென்னா, மியா அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். அந்த ஓசை நயத்திற்காக வரக்கூடிய ஒரு அசைச்சொல். அந்த அசைச்சொல் வந்து வருமொழியாக வரும்போது இகரமாக மாறும். அந்த சொற்களில் வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இப்போ கேள் கூட்டல் மியா கேன்மியா அப்படின்னு மாறும். இந்த இல் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு எழுத்தே வந்து இன்னா மாறுது. அப்படி மாறும்போது அந்த இகரம் வந்து குறைந்து ஒலிக்கிறது. ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. செல் கூட்டல் மியா சென்மியா. இது கூட பிரித்தெழுத்துக்களை கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா. இப்போது இன்னொரு இது இருக்குது. குற்றியல் இகரம் வந்து நமக்கு இப்போ வந்து உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது. 2 இடம். ஒன்று வந்து அதாவது குற்றியல் உகரம் நிலைமொழியாகவும், யா அப்படிங்கிற எழுத்தை யகரத்தை வந்து வருமொழியாக கொண்ட மொழி 2ம் சேரும் பொழுது அந்த இடத்துல அந்த உகரம் வந்து இகரமாக மாறும். அது ஒரு இடம். மியா அப்படிங்கிற அசைச்சொல்லை வருமொழியாக கொண்டு சேரக்கூடிய சொற்களில் வந்து நமக்கு வந்து இகரம் வந்து ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இது 2ம் தான் குற்றியல் இகரத்தில். சரிங்களா? அடுத்து இதில் பாருங்கள். 1 முதல் 10 வரையுள்ள எண்ணு பெயர்களை பட்டியலிட்டு எழுதுங்கள். அவற்றில் குற்றியலுகர சொற்களை எடுத்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 1 இப்படி எழுதணும்னா இது என்ன குற்றியலுகரம்? ரூ வரதுனால குற்றியலுகரம் தான் கன்ஃபார்ம் அது. இப்போ இன்னுங்கிறது எது? ஞங்கன நமன. அப்போது மெல்லினம். அப்போ மெல்லின மென்தொடர் குற்றியலுகரம் இது. அதே மாதிரி 2 2ங்கிறது டூங்கிறது குற்றியலுகரம் தான். அப்போது இன்னுங்கிறது அதுவும் மென்தொடர் குற்றியலுகரம் தான். அடுத்து 3 இன் வருதா? அப்போது அது மென்தொடர். 4 அதுவும் மென்தொடர் தான். 5 இந்து வருது, அதுவும் மென்தொடர் தான். 6 அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இது ஆங்கிறதுனால. அடுத்து 7 இல்லைங்களா? அதுவும் ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா ஒரு தனி நெடில் வருது. 8 இட்டு இது இட்டுங்கிறது எது? வல்லின எழுத்து. அப்போது வன்தொடர் குற்றியலுகரம். 9 பா 9 இல்லைங்களா? இப்போ பாங்கிறது ஒரு உயிர் எழுத்து. அப்போது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து 10 இத்துங்கிறது என்னது? வல்லின எழுத்து. அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள். குற்றியலுகர எண்ணு பெயர்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இதை நம்ம பண்ணதை அப்படியே வகைப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். குற்றியலுகர எண்ணு பெயர்கள் மாத்திரை அளவு 1க்கு எப்படி போடுறாங்க பாருங்கள். ஓங்கிறது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, இன்னுங்கிறது மெய்யெழுத்து அரை மாத்திரை. இந்த ரூங்கிறது ஒரு மாத்திரை கிடையாது. அது வந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. அப்போ அரை மாத்திரை 2ன்னு போட்டுடுறான் கூட்டணும். இப்போ இதுவே 2க்கு போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு அரை மாத்திரை, இதுக்கும் அரை மாத்திரை. அப்போது 1 + 1 + ½ + ½ அப்போ இவ்வளோ 3 மாத்திரை 3 மாத்திரை வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். இந்த வச்சுட்டு குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து குற்றியலுகரம் தான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? நம்ம வந்து ஈரெழுத்து சொற்கள் சொல்லலாம். நம்ம ஆகு, பாகு இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம்.
இதில் பாருங்கள், இந்த சொற்கள் எல்லாம் இந்த தொடரில் நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பாருங்கள், ஆறு. ஆறுங்கிறது ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா ஒரு நெடில் எழுத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ ஆறுங்கிறது ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். எக்கு அப்படிங்கிறது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரதுனால இது வந்து ஒரு ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்து கரும்பு, இம் வந்து எது மெல்லின எழுத்து இல்லைங்களா? ஸோ அப்போது மெல்லின எழுத்து அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பிறகு ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து வரதுனால இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்து உலக்கு, இக்குங்கிறது ஒரு வல்லின எழுத்து, அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். எட்டுங்கிறது அதுவும் ஒரு வல்லின எழுத்து, வன்தொடர் குற்றியலுகரம். ஏடு ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வரதுனால நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பந்துங்கிறது மென் தொடர் குற்றியலுகரம், மெல்லின எழுத்து இல்லைங்களா? காசு இதுவும் வந்து ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வரதுனால நெடில் தொடர் குற்றியலுகரம். கொய்து யா வந்து ஒரு இடையின எழுத்து, ஸோ அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள், பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பசு, விடு, கரு இது எல்லாமே முற்றியலுகர சொற்கள். இந்த ஆறு மட்டும்தான் நெடில் தொடர் குற்றியலுகரம், அப்போ ஆறு. அடுத்து பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கு, பாட்டு, பத்து இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு மட்டும் மென்தொடர் குற்றியலுகரம், அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பஞ்சு. ஆறு, மாசு, பாகு இது எல்லாமே நெடில்தொடர் குற்றியலுகரம். இது வந்து அது அப்படிங்கிறது முற்றியலுகரம், அப்போ இதுதான் அதுக்கு சரியான ஆன்சர். அரசு, எய்து, மூழ்கு, மார்பு இது எல்லாமே வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இது வந்து ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் அப்படிங்கிறதுனால உயிர்த்தொடர் குற்றியலுகரம், அப்போ அரசு தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரங்கள். இது மட்டும் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், அப்போ இதுக்கு விடை வந்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எஃகுங்கிறது. அடுத்து பாருங்கள், இவ்வளோதான். ஸோ குற்றியலுகரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்ல 4 வகை குறுக்கங்கள். 4 வகை குறுக்கம் எது? ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அவ்வளோதான். இப்போது நம்ம படிச்சிருக்கோம், நெடில் எழுத்துக்களுக்குன்னா 2 மாத்திரை, குறில் எழுத்துக்கள்னா வந்து 1 மாத்திரை இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போது சில எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி எல்லா வார்த்தைகள்லையும் ஒலிக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குறைஞ்சும் குறிப்பிட்ட இடத்துல அதிகமாகவும் ஒலிக்குது. அப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து குறைவாக ஒலிக்கிற எழுத்துக்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை வந்து நம்ம குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குறுக்கங்களில் தான் 4 வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, ஐகாரம் அப்படிங்கிற அப்படிங்கிற எழுத்து ஒரு சொல்லோட முதல்ல வரும்போது முழுசாக 2 மாத்திரை ஒலிக்கும். இதுவே இடையில் வரும்பொழுது, சொல்லோட இடையில் வரும்பொழுது, அதாவது தனிச்சு நின்றுச்சுன்னா, ஃபஸ்ட்டு சொல்லோட அதாவது தனிச்சு நின்றுச்சுன்னா ஒரு ஐங்கிறது தனிச்சு நிற்கும் போது 2 மாத்திரையாகவும், சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாகவும், அதே மாதிரி இடையிலும் கடைசியாகவும் வரும்பொழுது 1 மாத்திரையாகவும் ஒலிக்கும். அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பையம் அப்படிங்கிறதுல இந்த ஐங்கிறது இந்த இடத்துல 1.5 மாத்திரை. இதுவே சமையல், பறவை அப்படிங்கிற எழுத்துக்கு சொற்களில் பார்த்திங்கன்னா 1 மாத்திரை அளவு அந்த ஐ வந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது தனித்து வரும் இடங்களில் மட்டும்தான் 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. அப்போது ஐகாரம் வந்து அதுக்குரிய தனக்குரிய 2 மாத்திரையிலேருந்து 1.5 மாத்திரையாகவும் 1 மாத்திரையாகவும் குறைந்து ஒலிக்கிறதுனால அது வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி அவகார குறுக்கம்க்கும் வந்து தனியாக இருக்கும்போது 2 மாத்திரை வருது. இதுவே வந்து ஒரு சொல்லோட முதல்ல வரும்போது அது வந்து 1.5 மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்குது. ஔகாரம் வந்து இடையிலும் இறுதியிலும் வராது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டுகள் ஔவையார், வௌவால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மகர குறுக்கம். இதில் பார்த்தீங்கன்னா அம்மா, பாடம் படித்தான் ரெண்டும் எடுத்துக்கோங்க. இந்த மகர எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வரும்போது வளம் வந்தான் இப்படி வருது இல்லைங்களா? இந்த மாக்கு பக்கத்தில் பா வருது. வகர எழுத்து வரும்பொழுது அந்த மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக குறைக்கிறது. அதாவது மகர மெய்யை அடுத்து ஒரு வகர எழுத்து வந்ததுன்னா அப்போது அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடிய மகர மெய்யெழுத்துனால மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
போலும் அப்படிங்கிற சொல்லை போம் அப்படின்னும் மருளும் அப்படிங்கிற சொல்லை மருண் அப்படின்னும் செய்யுளில் வந்து ஓசை சீரமைக்காக பயன்படுத்தினர். இந்த சொற்களில் மகரமெய்யானது இன்னு இன்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலும் அப்படிங்கிறத நம்ம போன் அப்படின்னும் மருளும் அப்படிங்கிறத மருண் அப்படின்னு எழுதும்போது அந்த இம்முங்கிறது அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்குது. அதனால இது வந்து நம்ம வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கடைசி ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து தொடர்ந்து வர 2 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அஃது எஃகு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்குது இதில். ஆனால் இதில் முள் கூட்டல் தீது அப்படின்னு வரும்போது இது வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது முட்டீதுன்னு எழுதுவோம், கல் கூட்டல் இது கற்றீதுன்னு எழுதுவோம். அப்படின்னு சேரும்போது ரெண்டுத்தையும் சேர்த்தும் போது இந்த ஆயுத எழுத்து அரை மாத்திரையிலேருந்து தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து அதாவது கால் மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்குது. அதனால இது வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் வந்து பிரித்தெழுது சேர்த்துறதுல கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்போ கற்பவை கற்றபின் அதில் பார்க்கலாம். வேட்கை அப்படிங்கிறதுல என்னும் சொல்லி ஐகார குறுக்கம் பெருமாத்திரை. வேட்கைங்கிறது கடைசியாக வரும்போது ஒரு மாத்திரையாக மாறும். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் போன் அப்படிங்கிறது மகர குறுக்கம் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அடுத்து பழம் விழுந்தது, மகரத்துக்கு அப்புறமா ஒரு வகரம் வரும்போது அது வந்து மகர குறுக்கம் தான். பணம் கிடைத்தது, இதில் வந்து இடம்பெறல, அப்போ இதுதான் கரெக்ட். அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், ஔகார குறுக்கம். அது வந்து இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்து பாருங்க, ஸோ இவ்வளோதான். ஔகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னா தனியாக இருக்கும் பொழுது. அடுத்து சொல்லின் முதல் இடை இறுதி ஆகியிருந்து ஐகார குறுக்கம். முதல்ல இருக்கும்போது 1.5, இடை இறுதியில் ஒரு மாத்திரை. மகர குறுக்கத்துக்கு 2 எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம், போலும் போன்ம, மருளும் மண், அது பலம் வந்தான், அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வர மாதிரி வகரமை வச்சு வர மாதிரி நம்ம வந்து சில எழுத்துக்களை சொல்லலாம். அடுத்து பாருங்க, 3வது இயலில் என்ன இலக்கணம் இருக்குது, என்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க. அடுத்த டாபிக் வழக்கு. வழக்கு அப்படின்னா என்னென்னா, நம்ம எழுத்துக்கள்லையும் பேச்சிலும் சொற்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதுக்கு பேர் தான் வழக்கு. நம்ம முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை எப்படி எப்படி பயன்படுத்தினாங்களோ, எந்தெந்த பொருளில் பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரியே பயன்படுத்துகிறதா நம்ம வந்து வழக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வழக்கு வந்து 2 வகைப்படும். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இயல்பு வழக்கு, இன்னொன்று வந்து தகுதி வழக்கு. ஸோ இயல்பு வழக்கு அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி முன்னாடி நம்ம அவங்க குறிப்பிட்டாங்களோ அதே மாதிரியே நம்ம குறிப்பிடுறது வந்து அது வந்து இயல்பு வழக்கு அப்படின்றாங்க. இயல்பு வழக்குலேயே நம்ம வந்து மறுபடியும் ஒரு 3 பிரியுது. ஒன்று இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு 3 இருக்குது. சரிங்களா? இப்போ இலக்கணம் உடையது அப்படின்னா என்னென்னா, நிலம், மரம், வான், எளிது இந்த சொற்களை வந்து நம்ம பார்த்தோன்னா அதுக்குரிய பொருளை வந்து எந்த வகை மாறுபாடும் இல்லாமல் அப்படியே, நிலம்னா என்ன நமக்கு புரியுது, நிலம் தான். மரம்னாலும் மரம் அப்படின்னு நமக்கு நம்ம தாராளமாக புரியுது. அப்படி இயல்பாக வந்து நமக்கு புரிய வைக்கிறதுனால அது வந்து இலக்கண நெறி மாறாமல் முழுமையாக அமைந்த சொல் வந்து இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இலக்கண போலி அப்படின்னா என்னென்னா, இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லத்தின் முன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், முன்றில் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிளையோட நுனியை கிளை நுனி அப்படின்னு சொல்லாமல் நுனி கிளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி அதாவது இலக்கண முறைப்படி இல்லை அப்படின்னாலும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்முன் அப்படிங்கிறது தான் இலக்கணம் உடைய சொல். ஆனால் நம்ம வந்து முன்றில் அப்படின்னு சொல்கிறோம், அது எடுத்துக்கிறோம். அப்போது இலக்கணம் உடையது மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது வந்து இலக்கணம் சரியான இலக்கணம் கிடையாது அப்படிங்கிறதுனால அது வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண போலி அப்படிங்கிறது வந்து சொல்லிகளின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இல்முன்ன நம்ம வந்து என்ன சொல்கிறோம், முன்றில் அப்படின்னு சொல்கிறோம். இது முன்னாடி போட்டுட்டு இல்லை வந்து பின்னாடி போகிறோம். அப்போது முன்பின் தொகுதிகள் வந்து மாறுறதுனால அது வந்து முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் என்னது, முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, புறநகர், கால்வாய், தசை, கடைக்கன் அப்படின்னு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இப்போ பாருங்க, வாயில், வாசல், அதாவது இல்லத்திற்கு நுழையும் வழி வந்து இல்வாய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம வந்து வாயில் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இலக்கண போலி. அப்போ இதுவே வாயில் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், வாசல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பேர் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அடுத்து பாருங்க பார்க்கலாம். மருவு அப்படின்னா என்னன்னா, முன்னாடி இருக்கிற விஷயத்த வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச்சு வழக்கில் அப்படியே மாற்றிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் அப்படிங்கிறத நம்ம வந்து தஞ்சைன்னு மாற்றிட்டோம். திருநெல்வேலிங்கிறத நெல்லைன்னு மாற்றிட்டோம். ஸோ இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மருவு. கொஞ்சம் நல்ல இலக்கணமுடையதாக இருந்து அதை வந்து நம்ம சிதைச்சிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பேர் மருவு அப்படின்றாங்க. இப்போ கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு சொல்கிறோம். கும்பகோணம் குடந்தை அப்படின்னு சொல்கிறோம். எந்தை அப்படிங்கிறது என்னுடைய தந்தை, எம் தந்தை அப்படிங்கிறது. அடுத்து போதுங்கிறது பொழுது. அடுத்து சோநாடு அப்படிங்கிறது சோழ நாடு. இதெல்லாம் நம்ம வந்து சிதைஞ்சிட்டு வரக்கூடிய சொற்களால் சொல்கிறோம். அதனால அது மருவு. ஸோ இயல்பு வழக்கு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து தகுதி வழக்கு அப்படின்னா, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால் குறிப்பிடுவது. தகுதியான சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. அதுலேயும் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து இடக்கடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல் அப்படின்னு என்னென்னா, வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். எடுத்துக்காட்டு, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். இப்படின்னு நம்ம வந்து வேற சொற்களால் அதை நம்ம வந்து நிரப்பி சொல்கிறோம். அது வந்து இடக்கரடக்கல். மங்களம் அப்படிங்கிறத மங்களம் இல்லாத சொற்களை குறிப்பிடாமல் மங்களமுடைய சொற்களால் குறிப்பிடுவது தான் வந்து இந்த இடத்துல மங்களம். இப்போ பார்த்தீங்கன்னா, செத்தார் அப்படின்னு சொல்லாமல் துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறோம். காலமடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து மங்களம் இல்லாத சொற்களை வந்து மாற்றிட்டு மங்களமுடைய சொற்களை போடுறதுனால வந்து மங்களம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள், ஓலை அப்படிங்கிறதுக்கு திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு ஆடுக்கு பதிலாக வெள்ளாடுன்னு நம்ம அதை சொல்கிறோம். அடுத்து விளக்கை அணை அப்படின்னு சொல்லாமல் விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சுடுகாடு அப்படின்னு சொல்லாமல் நன்காடு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து மங்களம். அடுத்து குழுவுக்குறி அப்படின்னா, பலர் கூடியிருக்கும் இடத்துல சிலர் மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி பகிர்ந்துக்க விரும்புனாங்கன்னா அவங்க சில வார்த்தைகளை வச்சுருப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்கு பேர் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொன்னை பரி அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்கொள்ளர் பயன்படுத்தக்கூடிய பொண்ணை வந்து தங்கத்தை வந்து பரி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஆடையை காரை எனல். ஆடை வந்து காரை அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, யானைப்பாகர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அந்த 3மே வந்து ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல் பயன்படுத்துகிறோம். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறோம் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுவது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியுமாறு சொல்கிறது வந்து குழுவுக்குறி. அதுலேயே வந்து நமக்கு பொருள் இருக்குது. அடுத்து பாருங்க, போலி. இப்போ இலக்கண போலி நம்ம பார்த்துட்டு வந்தோம். முன்பின்னதாக தொக்க தோழின்னு போலின்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. இப்போ போலிங்கிறது என்ன? அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறார். அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று. இப்போது அறம் அப்படின்னாலும் அரண் அப்படிங்கனாலும் பொருள் ஒன்று தான் இல்லைங்களா. ஆனால் எழுத்து மட்டும் இந்த கடைசியில் மாறி இருக்கு. இம்முன்றது இங்கே இன்னுன்னு இருக்குது. ஸோ அப்போது ஒரு சொல்லோட முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தரது வந்து போலி அப்படின்னு சொல்கிறாங்க. போலி அப்படின்னா போல இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இதுலேயே முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. முதல் போலினா முதல் எழுத்து மாறி வருது, ஆனால் பொருள் அதுவே இருக்குது. பசல் பைசல், மஞ்சு மைஞ்சு, மயல் மையல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எழுத்து மாறினாலும் நமக்கு வந்து பொருள் மாறலை. அதே மாதிரி இடைப்போலி, இடையில இருக்கக்கூடிய ஒரு எழுத்து மாறிட்டு பொருள் மாறாமல் இருக்கிறது. அமைச்சு அமைச்சு, இளஞ்சி இளைஞ்சி, அரையர் அரையர். ஸோ இப்போ இதுக்கும் பொருள் மாறலை. அப்போ இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கிறதுனால அது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து இடைப்போலி அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கிறது கடைப்போலி. அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து மாறும்போது பொருள் மாறாமல் இருக்குது. அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகன், பந்தல் பந்தர், சாம்பல் சாம்பர். இப்போது எழுத்து மாறினா கூட நமக்கு வந்து கடைசியில் பொருள் மாறலை. ஸோ அப்போ அது வந்து இது கடைப்போலி. இதில் முக்கியமாக ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து கடைப்போலியாக வரும் அப்படின்னு. அரண் அறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது லகரத்துக்கு பதிலாக ரகரம் வரும். பந்தல் பந்தர்னு வருது, சாம்பல் சாம்பர்னு வருது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும், அது கடைப்போலி. இது இல்லாமல் முற்றுப்போலி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, சொற்களில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே மாறி வந்தும் பொருள் வந்து மாறாமல் இருக்கிறது. 5 5 இதை பார்த்தீங்கன்னா 5நாலும் நமக்கு அந்த 5 தான் குறிக்குது, 5நாலும் 5 தான் குறிக்குது. அப்போது சொற்களில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே மாறி இருந்தாலும் பொருள் ஒன்றா தான் வருது. அப்படி இருக்கிறதுனால அது வந்து முற்றுப்போலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மூவகை போலிகளும் வந்து எந்தெந்த எழுத்துக்கள் மாறுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பந்தர் அப்படிங்கிறது என்னது? இதில் பந்தல் அப்படின்னு நம்ம மாற்ற எழுதலாமா? அப்போ இது வந்து கடைப்போலி. மைஞ்சு மஞ்சு அப்போது முதல் போலி.
அஞ்சு அப்படிங்கிறது 3 எழுத்துமே மாறி இருக்கிறதுனால இது வந்து முற்றுப்போலி. அரையர் அப்படிங்கிறது இடையில ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கிறதுனால அது வந்து இடைப்போலி. ஸோ அப்போது வழக்குன்னா என்ன? நம்ம எழுத்துக்களையும் சொற்களையும் பயன்படுத்தக்கூடிய விதம் தான் வழக்கு. தகுதி வழக்கில் எத்தனை வகைகள்? 3 இருக்குது. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது. தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொற்கை கண்டறிக, அதன் சரியான சொல்லை எழுதுக அப்படின்னா, நஞ்சு நஞ்சு கிடையாது, நைந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அப்போது இது வந்து என்னது? முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வழக்கும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற எல்லா இலக்கண டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் டேர்ம் போட போகிறோம். ஸோ கன்டினியூஸாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். இது இல்லாமல் திருக்குறள் டாபிக், மற்ற இலக்கண டாபிக்ஸ்லேருந்தும் நான் போட்டுட்ருக்கேன். கலைச்சொற்கள், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.